சந்தோஷமா இருக்குங்க. ஹல்லேலூயா, ஆமென். சிங்க கெபியில நம்ம விழுந்தாலும் நம்மை தூக்க நமக்கு ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை மையப்படுத்தும். கரத்துல கரங்களை கொடுத்து நம்ம ஆதித்தினுடைய வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமென். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் மேல் கூறின நல்வார்த்தையை நிறைவேற செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறலாம் கரங்களை தட்டி சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார் சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். விசுவாசத்தோடு சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். கரங்களை தட்டி சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை சிங்கக்கெபிக்குள்ள போகிற சூழ்நிலை உங்கள் வாழ்விலே ஏற்பட்டாலும் கர்த்தர் உங்களோடு இருந்து அவர் உங்களை காண்கிற தேவன், அவர் உன்னை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. சிங்கமா இருந்தாலும் அவைகள் வாயை கட்டுவார். ஓ ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஓ என்னை காக்கிற தெய்வமே, என்னை காண்கிற தெய்வமே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Father. நன்றி ராஜா. வந்திருக்கிற யாவரும் எழுந்து நின்று ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற வண்ணமாக ஆவியானவரே இந்த வேளையில் என்னை நிரப்புங்க ராஜா என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கொஞ்ச நேரம் கைகளை தட்டி
ஹalleluya ஹalleluya. கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமான தேவன். உண்மையாகவே தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஹalleluya. ஆண்டவரே, இந்த காலை வேளை தேவ சமூகத்தில் நாங்கள் கூப்பிடுகிறோம். வல்லமையின் ஆவியானவரே, எங்கள் மத்தியில் கடந்து வருவீராக, உமது ஆவியை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக என்று சொல்லி, வல்லமையின் ஆவியானவரே எங்கள் மத்தியில் கடந்து வருவீராக ராஜா. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். என்னை அனலாக்கிடும். என்னை அபிஷேகியும். என்னை அனலாக்கிடும். என்னை அபிஷேகியும். அபிஷேகத்தின் ஆவியானவரே, அபிஷேகத்தினால நுகங்கள் முறிந்து விடும் என்று சொன்ன எங்கள் தகப்பனே, இந்த காலை வேளையில உம்மை துதிக்கிறோம். உம்மை அழைக்கிற ராஜா, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த நாளிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் வெட்கப்படாதபடி இருக்க உதவி செய்யும். எங்களை நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக ராஜா. ஓரி பல துரலதரல பல சதல திரல வர வர வரவா. ஓரி மனதரலதரலரரரரரரரரபா. ஓரி கரபரலதரலர மனசதர திரல வரவா. உன்னை விட்டு நான் விலகாத ஒரு தேவன். ஓரி கலபரதர பல சதரதரரபா. ஓரி மனதுரலதரலரபா. எரிகோ கோட்டை முன்பதாக மக்கள் துதிக்கும் பொழுது அது இடிந்து விழுந்தது போல, நீங்களும் நானும் துதிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கிற சத்துருவின் தடைகள் அது சரிந்து விடும். விசுவாசத்தோடு பலமானமாய் இருக்கிறவர்கள் விசுவாசத்தோடு துதிங்க. ஆவியானவரை சந்தேகப்படாதீங்க. நீங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே என்னை நிரப்புங்க என்று சொல்லும் பொழுது அவர் யாவரையும் நிரப்ப சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஓ ரீவலதரல மனசதல கரபா. ரீவரதுரலதரலரபா. ஓ நன்றி 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 ஆண்டவரே. எகிப்து தேசத்திலே நீ புறப்பட்ட நாளிலே செய்த அதே அதிசயங்களை, அதே அற்புதங்களை உன் கரம் பிடித்த நாள் முதல் செய்து வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அற்புதங்களை செய்கிறீர்கள் ஆண்டவர். அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் சொன்னதை செய்கிறவர். ஹalleluya. அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் வாக்கு மாற மனிதன் அல்ல. அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் வார்த்தை ஒன்றும் தரையில விழாது. ஷபரதரலரமன திரலதரலரபா. இயேசுவே இயேசுவே இயேசுவே. துதிப்போ, அவரை துதிங்க. அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா, அவர் வானத்துக்கும் மேலாக தமது சிங்காசனத்தை போட்டிருக்கிறவர். பூமியின் எங்கும் அவருடைய 7 கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர். அவர் உன் தகப்பன், அவர் உன் தாய், அவர் உன் அக்கா, அவர் உன் அண்ணன். ஒரு அண்ணன் உனக்கு இருந்து செய்ய வேண்டியவை அவர் உனக்கு செய்வார். ஒரு தகப்பன் இருந்து உனக்கு செய்ய வேண்டியதை அவர் உனக்கு செய்வார்.
ஒரு அக்கா இருந்து உனக்கு செய்ய வேண்டியதை அவர் உனக்கு செய்வார். அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் நீதி உள்ள தேவன். அவரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை கொண்டாடுவோம். ஹalleluya. நன்றி 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 இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி எங்க கூட நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்க கண்ணால உங்களை பார்க்க முடியல, ஆனா எங்க இருதயத்துல எங்களால உணர முடியுதப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லி நான் திகைய மாட்டேன் ஆண்டவரே, நான் கலங்க மாட்டேன் ஆண்டவரே. என் கூட நீங்க இருக்கிறீங்க பாட்டு சொல்லி கரங்களை உயர்த்தி கலங்காதே மனமே என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மனமே திகையாதே மனமே, கரங்களை உயர்த்தி கலங்காதே மனமே திகையாதே மனமே. கண்மலையாம் கிறிஸ்து காத்திடுவார் தினமே. கண்மலையாம் கிறிஸ்து காத்திடுவார் தினமே. கலங்காதே மனமே திகையாதே மனமே. கலங்காதே மனமே, மனமே. கவலைப்படாதே, கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே. கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே. கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார். கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே மனமே திகையாதே மனமே. கலங்காதே மனமே திகையாதே மனமே. கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே. கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே. கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார். கடைசி வரை உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே மனமே திகையாதே மனமே. கரங்களை தட்டி நான் கலங்க வேண்டியதில்லை, என் கலக்கத்தை மாற்றுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் கலங்குவதில்லை என்று சொல்லி உயர்த்துவோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஆண்டவர் நாம் 7 மாதங்களை முடித்து இந்த 8வது மாதத்தின் முதல் வாரத்தில் பிரவேசிக்க கிருபை கொடுத்திருக்கிறார். நாளிலே ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த மாதங்களில் கர்த்தர் எத்தனை பேருக்கு நன்மைகள் செய்திருக்கிறார்? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கடந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறாரான்னு கேளுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாம் அவருக்கு எண்ணத்தை செலுத்த முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஒரு சில நிமிடங்கள் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். இதுவரை கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்த போகிறீர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே உமக்கு நன்றி, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, கடந்த 7 மாதங்கள் நீர் நடத்தின பாதைகளுக்காக உமக்கு நன்றி.
இந்த 8வது மாதத்தை காண நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக நன்றி. கடந்த 7 மாதங்கள் கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்தீரேப்பா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் கொடுத்து எங்களை ஆதரித்தீரே. போகும்போதும் வரும்பொழுதும் தூதர்களை அனுப்பி எங்களை ஆண்டவரே பாதுகாத்தீரே. சோர்ந்து போன நேரங்களில் எங்களை பலப்படுத்தினீரே. சுகவீனமான நேரங்களிலே சுகம் கொடுத்தீரே. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. பொல்லாத சத்துரு எங்களுக்கு விரோதமாய் வந்த பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றினீரே. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் வெற்றி கொடியாக இருந்து ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு பாதையிலும் ஒவ்வொரு நடையிலும் துணை நின்றீரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர் வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வருடத்தின் துவக்கத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்து எல்லாரும் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று அப்பா சொன்னாரே. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே என் மேல் உம்முடைய நல் வார்த்தையை நீர் நிறைவேற பண்ணுவீர். எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நீர் நிறைவேற பண்ணுவீர். நீர் வாக்கு தத்தங்களில் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ள தெய்வம், நீதியுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிக்கிற கர்த்தர். வாக்கு தத்தங்கள் தாமதமானாலும் ஏற்ற நேரத்திலே அவைகளை நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவர். உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கும் சபைக்கும் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாக்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி தகப்பனே. நான் போகும்போதும் வரும்பொழுதும் என்னை பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று வாக்களித்தவரே, எங்களை பாதுகாக்கும்படி எங்கள் வலது பக்கத்தில் எங்களுக்கு நிழலாய் இருக்கிறவரே நன்றி. இரவும் பகலும் உறங்காமல் தூங்காமல் எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு உதவிகளை ஒத்தாசைகளை அனுப்புகிறவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர் இந்த மாதத்திலே உனக்கு துணை நின்று உன்னை வழி நடத்துவார். கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தையும் பாதுகாப்பார். உனக்குள் இருக்கிற எல்லா பயங்களையும் கர்த்தர் இந்த காலை வேளையிலே எடுத்து போடுகிறார். ஹல்லேலூயா. எல்லா சத்துருவின் போராட்டங்களையும் கர்த்தர் அதமண்ணி போடுகிறார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளையும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நிர்மலமாக்குகிறார். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று வாக்களித்திருக்கிறார். அந்த ஆண்டவர் இந்த நாளில் உன்னை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். உன் சரீரத்திலே சத்துரு கொண்டு வருகிற தீமைகள், உன் ஆத்துமாவில் கொண்டு வருகிற தீமைகள், உன் ஆவியில் கொண்டு வருகிற தீமைகளுக்கு கர்த்தர் உன்னை விலக்கி காப்பார். ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், நமக்கு ஒத்தாசையை அனுப்புகிற பர்வதங்களுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். காலை வேளையில் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி தலைகளை உயர்த்தி, எனக்கு உதவிகளையும் ஒத்தாசைகளையும் அனுப்புகிற பரத்திலிருந்து அனுப்புகிற என் தேவனே, உம்மை நோக்கி என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். இந்த காலை வேளையிலே இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே அப்பா உம்மை நோக்கி என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். இந்த விசேஷ ஜெப நாட்களிலே உம்மை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்பா நீர் என்னை நடத்துவீராக, வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நம்மை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இப்பொழுதும் ஆண்டவருடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மோடு இடைப்படும்படியாக நம்ம ஜெபிப்போம். பாஸ்டர் டேனியல் முன்பாக வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை உள்ள தகப்பனே,
உடைய நாமத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கிருபையுள்ள ராஜா, 7 மாதம் அளவும் இந்த ஆண்டில் எங்களை அற்புதமாய் நீர் நடத்தி ஆண்டவர் இந்த 8வது மாதத்திலும் உடைய கிருபையினால் எங்களுக்கு ஜீவனை தந்து என் ஆண்டவரோட சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்த ஒரு அநாதி கிருபைக்காக, தயவுக்காக, இரக்கத்திற்காக, அன்பிற்காக எங்கள் உள்ள ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, ஒவ்வொரு மாதம் நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள் ஆமீன் என்றும் ஆமேன் என்று எங்களுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதித்து வருகிறீரப்பா. ஆண்டவர், இந்த புதிய ஆண்டவரை மாதத்திலும் கர்த்தர் கொடுத்ததான உம்முடைய வாக்கு தத்துவம், உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பேன்னு சொன்னீரப்பா. என் ஆண்டவர் தாமே எங்களை பாதுகாக்கிற தேவன். ஆண்டவர், உம்முடைய பாதுகாப்பின் தூதர்கள் ஆண்டவரை எங்களை இந்த ஆண்டு முழுவதுமாக நடத்தி கொண்டிருக்கிறீரே. இனி வருகிற நாட்களில் உம்முடைய வாக்கு தத்தத்தின்படியே கர்த்தர் எங்களை எல்லா தீங்குக்கு விலக்கி நீர் காத்தருள கிருபை செய்யும் அப்பா. உம்முடைய ஆண்டவரே, சத்திய வார்த்தை வாக்கு தத்துவம் இந்த நாளில் எங்கள் மத்தியில பலிக்க ஆவியானவர் எங்களோடு கூட உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி பேசியருள தேவதாசர் மீது உம்முடைய அபிஷேக ஆவியானவர் இறங்கி இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில இடைபடுவீராகப்பா. உம்முடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து விடுதலை பெற்று சுகத்தோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு கூட நாங்கள் கடந்து போக கிறிஸ்து இயேசு எங்களோடு கூட பேச முடியாய் சொல்கிறோம். உடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை கொண்டு கடந்து நாங்கள் நிர்மூலப்படுத்தி போடுகிறோம் அப்பா. தடைகள் யாவை நாங்கள் உடைக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். திருப்பாதத்தில் எங்களை வெறுமையாக தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறோம். நீரே பொறுப்படுத்தி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாவரும் அப்படியே உட்காருவோம். இந்த காலை வேளையிலே ஜெபத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களிலே சபையிலே 14 நாட்கள் விசேஷ ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அநேகர் அதில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். விசேஷமாக இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து இந்த மாத வாக்குத்தத்தத்தை அவர்களை பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீர்கள்? கடந்த நாட்களிலே இந்த விசேஷ ஜெபத்தை நியமித்த பொழுது ஆண்டவர் சில சிம்டம்ஸ், அறிகுறிகளை காண்பித்தார். சில குடும்பங்களிலே சத்துரு போராடுகிறதை நான் காண முடிந்தது, சில விசுவாச குடும்பங்களிலே. அப்போ ஆண்டவர் இந்த ஜெப நாட்களிலே நாம் சத்துருக்கு விரோதமாக போராட வேண்டும் என்பதை உணர்த்தினார். எப்பொழுதுமே யுத்தம் மும்முரமாகும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெபத்தை மும்முரப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதனால விசேஷ ஜெபத்தை நியமித்தோம். அநேகர் வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையிலே நமக்கு வெற்றி என்று எழுதிவிட்டார். ஆமென். நமக்கு வெற்றி உண்டு. ஆனால் அந்த வெற்றியை சுதந்தரிக்க மோசே போல நம்முடைய கைகள் மேலே எழும்ப வேண்டும். நம்முடைய கைகள் எழும்பும் பொழுது, முழங்கால்கள் முடங்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு வெற்றி கொடியை ஏற்றுவார். அல்லேலூயா. வெள்ளம் போல் சாத்தான் வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவார் என்று வேதம் சொல்கிறது. கொடி எப்போ ஏற்றுவாங்க? முழு கம்பத்தில் ஜெயிக்கும் பொழுது ஏற்றுவார்கள். அரை கம்பத்தில் எப்போ கொடி பறக்கும்? தோற்கும் போது அரை கம்பத்தில் பறக்கும். நம்மளுக்கு ஆண்டவர் ஆவியானவர் ஏற்கனவே வெற்றி கொடியை ஏற்றி விட்டார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் இந்த ஜெப நாட்களிலே மகிமையான காரியங்களை செய்வார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு கட்டட வேலை நடைபெற்று கொண்டிருந்தது. என்ஜினியர் வந்து 3rd ஃப்ளோரில் மேலே நின்றுட்டுருக்கிறார். கொத்தனார் வந்து கீழே வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ மேலே இருந்து என்ஜினியர் கூப்பிடுகிறார். கீழே இருக்கிற கொத்தனாருக்கு காது கேட்கல. அவர் மும்முரமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இவர் எப்படா மேலே பார்க்க வைப்பதுன்னு சொல்லி என்ஜினியர் என்ன பண்ணார்? பாக்கெட்டில் பார்த்தா ஒரு 5 ரூபாய் காயின் இருந்தது. அந்த காயினை எடுத்து கொத்தனாருக்கு முன்னாடி போட்டார். உடனே அந்த காயினை பார்த்த உடனே அவர் பாக்கெட்டில் கைவிட்டார். ஓ, என் காசு தான் கீழே விழுந்துச்சு போல இருக்குன்னு சொல்லி அந்த 5 ரூபாய் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டார். மேலே பார்க்கல. அடுத்து என்ஜினியருக்கு புரியல. இவரை மேலே பார்க்க வைக்க என்ன பண்ணலாம்? மறுபடியும் பாக்கெட்டில் கைவிட்டார். 100 ரூபாய் இருந்தது. 100 ரூபாய் எடுத்து போட்டார். 100 ரூபாய் காற்றுல பறந்து வந்தபோது தான் மேலே பார்த்துருக்கணும். அப்பவும் மேலே பார்க்கல. சுற்றி முற்றி பார்த்தார், யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அந்த 100 ரூபாய் எடுத்து என்ன பண்ணிட்டாரு? பாக்கெட்டில் வச்சுட்டார். என்ஜினியருக்கு ஒன்றும் புரியல. இவரை மேலே பார்க்க வைக்க என்ன வழின்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு சின்ன செங்கல் ஜல்லி இருந்தது. எடுத்து கரெக்டாக மண்டையில் பொட்டுன்னு போட்டார். பாருங்க, எவன்டாவன் அப்படின்ட்டு மேலே பார்த்தா என்ஜினியர் நின்றுட்டு இருக்கிறார். மேஸ்திரி, உன்னை எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுருக்குறேன். உன்னை மேலே பார்க்க வைக்கிறதுக்கு என்னென்னவோ பண்ணுறேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறிய, மேலே வா அப்படின்னு சொல்லி மேலே அழைத்தார்.
இந்த மேஸ்திரி போன உடனே அன்னைக்கு சனிக்கிழமை அந்த வாரத்துக்குரிய கை நிறைய பணத்தை கொடுத்து அவரை அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா. பல நேரங்களில் ஆண்டவர் நம்மை அவரை நோக்கி பார்க்க பிளஸ்ஸிங்லாம் கொடுக்கிறார். ஆமென். குட்டி குட்டி பிளஸ்ஸிங்லாம் தருகிறார். நாம் என்ன பண்ணுறோம், ஏதோ நம்ம சாதனை நம்முடைய பலத்தினால் அதெல்லாம் வருதுன்னு நினச்சி நாம் அந்த பிளஸ்ஸிங்கை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அடுத்த ஆண்டவர் என்ன பண்ணுறார், அவரை நோக்கி பார்க்க ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை கொடுக்குறார். அப்பொழுதும் நம்முடைய கண்கள் என்ன பண்ண மாட்டேங்குது, மேலே பார்க்க மாட்டேங்குது. அப்போ ஆண்டவர் பார்க்குறார், உன்னை மேலே பார்க்க வைக்கணும்னா தலையில் ஒரு சின்ன கல் என்ன பண்ணணும், போடணும்னு சொல்லி ஒரு சின்ன உபத்திரவத்தை அனுப்பும் பொழுது தான் ஆண்டவரே கண் இருக்குதா காது இருக்குதான்னு சொல்லி என்ன பண்ணுறோம், கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். ஆனால் அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் அவருடைய பர்வதத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவிகளை அனுப்புகிறார். இந்த மாதத்தில் அவர் நமக்கு வாக்களித்திருக்கிறார், எல்லா தீங்குக்கும் நான் உன்னை விலக்கி பாதுகாப்பேன். ஆமென். இந்த காலை வேளையிலே தீங்குக்கு விலக்கி காக்கும் கர்த்தர் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். The Lord who protects us from evil. தீங்குக்கு விலக்கி காக்கும் கர்த்தர். 121வது சங்கீதம் தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் அடங்கிய சங்கீதம். பழைய ஏற்பாட்டில் 751வது பக்கம், 121வது சங்கீதம் 1 முதல் 8 வசனங்களை மாறி மாறி வாசிக்க போகிறோம். Psalms 121 verses 1 to 8. 1வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அடுத்த வசனத்தை சபையார் வாசிக்கும்படி கேட்கிறேன். 751வது பக்கம், சங்கீதம் 121 1 முதல் 8 வசனங்கள். 1வது வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். 7வது வசனம் நமக்கு வாக்குத்தத்த வசனம். எல்லோரும் சேர்ந்து அதை வாசிப்போம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வேத பகுதியை நான் வாசித்து தியானித்த பொழுது ஆண்டவருடைய 5 சுபாவங்களை அல்லது குணாதிசயங்களை இதிலே காண முடிந்தது. தேவனின் பின்வருகிற இந்த 5 குணாதிசயங்களை நாம் அறிந்து கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவரிடமிருந்து உதவியையும் ஒத்தாசையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக இந்த வேத பகுதியிலே கர்த்தருடைய குணநலன் குணாதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார், ஒத்தாசை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 121 1வது வசனத்தில் நாம் இதை பார்க்கிறோம். எல்லோரும் இணைந்து அந்த வசனத்தை ஒருமுறை கூட வாசியுங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என் கண்களை ஏறெடுக்கிறேன். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த சங்கீதம் இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருந்த பொழுது பாடப்பட்ட ஒரு சங்கீதம் என்று நம்பப்படுகிறது. அப்போ அந்த அடிமைப்பட்ட தேசத்திலே அவர்கள் நெருக்கப்படுகிற அந்த காலத்திலே உதவிக்கு ஒத்தாசைக்கு ஒருவரும் இல்லாத அந்த நேரத்தில் இந்த சங்கீதத்தை எழுதுகிறவர் சொல்லுகிறார், எனக்கு உதவி மனிதர்களிடம் இருந்து வரும் என்று எதிர்பார்த்தேன், ஆனால் எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. உறவுகளும் உதவி செய்யவில்லை, நண்பர்களும் உதவி செய்யவில்லை, இந்த தேசத்தில் இருக்கிற மக்களும் உதவி செய்யவில்லை. அப்போ எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று நான் சிந்தித்த பொழுது ஒன்றை நான் அறிந்து கொண்டேன், எனக்கு உதவி செய்ய ஒருவர் உன்னதத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக இனி மனிதர்களை நோக்கி நான் பார்க்க போவதில்லை, எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, பர்வதம் என்றால் மலைகள். இஸ்ரவேல் அந்த பட்டணம் மலைகளால் சூழப்பட்ட ஒரு பட்டணம். அதிலே நடுநாயகமாக இருக்கிற மலை தான் அந்த மோரியா மலை அல்லது சீயோன் மலை என்று அழைக்கப்படுகிறது. அந்த சீயோன் பர்வதத்தில் தான் தேவனுடைய ஆலயம் இருந்தது. ஆகவே தான் இஸ்ரவேல் மக்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் தேவாலயம் இருக்கிற பகுதிக்கு நேராக தங்கள் ஜன்னல்களை திறந்து வைத்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவார்கள். தானியேல் பாபிலோன் தேசத்தில் இருந்த பொழுது பலகணிகளை திறந்து அவர் ஜெபம் பண்ணினார். தன்னுடைய தேசத்திலே தேவனுடைய ஆலயம் இருந்த அந்த திசைக்கு நேராக அவர் கண்களை ஏறெடுத்து ஜெபித்தார். இப்போ நம்ம
புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒரு குறிப்பிட்ட ஆலயத்தில் நான் இல்லை, என்னை கூப்பிடுகிற எல்லா இடங்களிலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் என்பது சீயோன் மலை மாத்திரமல்ல, தேவனுடைய சமூகம். அப்படி என்றால் இந்த காலை வேளையிலே கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவிகளை, ஒத்தாசைகளை பரத்திலிருந்து அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை மனிதருடைய உதவி கிடைக்காமல் இருக்கலாம், எதிர்பார்த்தவர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம், நம்பினவர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆகவேதான் சில நேரங்களில் மனிதர்கள் நம்மை கைவிடும்படி கர்த்தர் செய்கிறார். மனிதர்கள் கைவிட்டால்தான் கர்த்தர் நம் கரத்தை பிடிக்க முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா மனுஷங்களையே பிடிச்சிட்டு இருப்போம், மனுஷங்களே நம்பிட்டு இருப்போம். ஆனா தேவனை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது பரத்திலிருந்து அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப முதலாவதாக இந்த சங்கீதத்தில் தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்கிற அவருடைய குணாதிசயம், நமக்கு உதவி செய்கிற தேவன். He is the Lord who helps us. இரண்டாவதாக அவர் சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார். இரண்டாவதாக அவர் நம்மை சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறார். 121வது சங்கீதம் 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. அப்ப எனக்கு உதவி வரும் கண்மலையை நோக்கி நான் பார்க்கிறேன் என்று சொன்ன சங்கீதக்காரர், எனக்கு உதவியை அனுப்புகிற அந்த ஆண்டவர் பரத்தில் இருக்கிறார். அவர் சாதாரண தேவன் அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராக இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, இன்னைக்கு இந்த உலகத்தை உண்டாக்கினது யார், எப்படி என்கிற ஆராய்ச்சி இன்னும் போய்கொண்டு இருக்கிறது. விஞ்ஞானிகளால் என்னென்னவோ தியரிலாம் சொல்றாங்க. உலகத்திலே முத நெபுலா என்று ஒரு கோள் இருந்தது, அதாவது நெருப்பு கோலம் இருந்தது. அது வேகமாய் சுற்றும் பொழுது அதிலிருந்து கிரகங்கள் பிரிந்தது. அந்த கோள் நாளடைவில் குளிர்ந்து சூரியனாய் மாறினது. இப்படி எல்லாம் நிறைய தியரிலாம் சொல்றாங்க. ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, எல்லாம் சரி, அந்த நெபுலாவை உண்டாக்கினது யார்? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கேளுங்க. சயின்டிஸ்ட் சொல்றாங்க நெபுலாவில இருந்து உலகம் வந்துச்சுன்னு சொல்லி, எல்லாம் ஓகே. அந்த நெபுலாவை உண்டாக்கினது யார்? வேதம் சொல்கிறது கர்த்தர். ஹல்லேலூயா. உடனே அவன் கேட்பான், கர்த்தரை உண்டாக்கினது யார் அப்படின்னுவான். அவன் சயின்டிஸ்ட் கேட்பான், கர்த்தரை உண்டாக்கினதுன்னா யார்? உடனே நாம சொல்லணும், நாட்களை உண்டாக்கினது அவர் தான். ஹல்லேலூயா. நாட்களை உண்டாக்கினது கர்த்தர் தான். பூமி சுழல் ஆரம்பிச்சப்பறம் தான் நாள் உண்டானது. நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் நாள் உண்டாவதற்கு முன்பாகவே இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் உருவாகவில்லை, உருவாக்கப்படவும் இல்லை, இருக்கிறவராகவே இருக்கிறார். மோசையிட்ட உங்க பெயர் என்னன்னு கேட்ட பொழுது கர்த்தர் என்ன சொல்றார்? ஐ ஆம் தட் ஐ ஆம். நம்முடைய ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆமென். சிம்பிளா பைபிள் சொல்லுது. ஆனா இந்த விஞ்ஞானிகள் நம்ப மாட்டேன்றான். அவன் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறான். அவன் என்னன்னா ஆராய்ச்சி பண்ணட்டும். ஆனால் கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் என்று நாம் அதை விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஆமென். அப்ப வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உனக்காக சகலத்தையும் செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கும் சிருஷ்டிக்கிற தேவனாக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவிடத்திலே பார்வையற்ற ஒரு மனிதர் வருகிறார். அப்பொழுது பல பார்வையற்றவர்களை அந்த கண்களில் கைகளை வைத்து சுகமாக்குகிறார். ஆனா இந்த மனிதனுக்கு என்ன பண்றாரு? தரையில எச்சிலை துப்பி சேறு உண்டாக்கி அந்த சேறு எடுத்து கண்களில் பூசி போய் சீலோவாம் குளத்துல போய் கழுவிட்டு வாழ்றார். அவன் அந்த இடத்தில் கண்களை கழுவும் பொழுது உடனடியாக பார்வை அடைந்தான். ஹல்லேலூயா. அப்ப கேள்வி என்ன? அவர் தொட்டாலே சுகம் அடைந்து விடுமே, ஏன் அவனுக்கு சும்மா தொட்டு சுகமாக்காமல் சேரை உருவாக்கி கண்ணில் பூசி குளத்துக்கு அனுப்பினார்? ஒரு வேத பண்டிதர் சொல்லுகிறார், அவர் உருவாக்குகிற தேவன். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு கண்ணு இருந்தது, பார்வை இல்லை, தொட்டு சுகமாக்கினார். ஆனா இவனுக்கு கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல குழிதான் இருந்தது, கண்களே இல்லை. ஆகவேதான் களிமண்ணினால் அவன் கண்களை அந்த இடத்தை அடைத்து அவனை அனுப்பினார், புதிய கண்ணை சிருஷ்டித்தார் என்று சொன்னார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இன்றைக்கும் சிருஷ்டிக்கிற தேவனாக இருக்கிறார். உன் வாழ்க்கையில எனக்கு அது இல்லை இது இல்லை நீ கவலைப்படாத. உனக்காக ஒன்றை சிருஷ்டிக்க நம்முடைய தேவன் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்கள்ல சூழ்நிலைகளை பார்த்து நம்ம சோர்ந்து விடுகிறோம். ஆனால் தேவன் தன் பிள்ளைகளுக்காக எதையும் செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார்.
வனாந்தரமா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற தேவன் அவர். வழியே இல்லைன்னு நினைக்காதீங்க. வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிற தேவன். எனக்கு குடிக்க தண்ணீர் இல்லை நீங்க நினைக்கலாம். வனாந்தரத்தில் ஆறுகளை ஓட பண்ணுகிற தேவன். டாக்டர்கள் நம்பிக்கை இல்லை, வாய்ப்பில்லை என்று சொல்லலாம். உன் சூழ்நிலை, உன் கடன் பிரச்சனையிலிருந்து நீ மேலே வர முடியாது என்று உறவுகள் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நீ கண்களை ஏறெடுத்தால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் உனக்காக சகலத்தையும் செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். உனக்காக அரசாங்கத்தின் சட்டத்தை கூட கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தரால் முடியாது ஏதாவது இருக்குதா? பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நேசிப்பதினால் உங்களுக்காக சட்டங்களையும் மாற்றுவார். என்ன ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. பாஸ்டம்மா நாங்கள் ஊழியத்துக்கு வந்த புதிதில் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னா லஞ்சம் கொடுக்க சொல்லி அநேகர் சொன்னார்கள். என்கிட்ட காசு ஏது, மாதம் 1000 ரூபாய் தான் எனக்கு உதவித்தொகை. 1 லட்சம் லஞ்சம் கொடுக்க நான் எங்கே போக? அதனால் நான் சொல்லிட்டேன், பாஸ்டம்மாட்ட நான் சொன்னேன், கர்த்தர் வேலை கொடுத்தால் நீ போ, இல்லை என்றால் முழு நேர ஊழியத்தை செய்வோம், ஆண்டவர் வழியை திறக்கணும்னு சொன்னேன். அதே போல் 5 வருடங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே ஆர்டரே கிடையாதுன்னு சொன்ன அந்த இடத்தில் திடீரென்று ஒரு ஆட்சி வந்தது. வந்த உடனே அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. எந்த இன்டர்வியூ கிடையாது, எந்த லஞ்சமும் கிடையாது, டைரக்ட் அப்பாயின்மெண்ட். எடுத்த உடனே அவங்க சொந்த ஊராகிய கடலூரில் போட்டாங்க. நான் சென்னையில் இருக்கிறேன், அவங்க கடலூரில் இருக்கிறாங்க. நான் திருவேற்காடுலேருந்து கடலூருக்கு ஊழியத்தை மாற்றிட்டு போக முடியாது, அவங்க தான் சென்னைக்கு வரணும். அப்போ நான் போய் ஒரு சிலர் அணுகின பொழுது சொன்னாங்க, வாய்ப்பே கிடையாது, அப்பாயின்மெண்ட் வாங்கி 2 அல்லது 3 வருடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன், கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்கிற தேவன். அப்போ ஒரு ஊழியக்காரர் என்னை பார்க்க வரும்பொழுது அவர்கிட்ட சூழ்நிலையை சொன்னேன். ஜெபம் பண்ணும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், கர்த்தர் உங்களுக்காக தேசத்தின் சட்டத்தை மாற்றுவார் என்று சொன்னார். அப்பாயின்மெண்ட் வாங்கி 2 வருஷத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடையாது என்பது சட்டம். ஆனால் அந்த அப்பாயின்மெண்ட் போட்ட ஆட்சி மாறி வேற ஒரு ஆட்சி வந்தது. வந்த உடனே சரித்திரத்தில் முதல் முறையாக ஆசிரியர்களுக்கு கவுன்சிலிங் என்று ஒன்று வைத்தார்கள். எந்த லஞ்சமும் இல்லை. போய் உங்களுக்கு எங்கே டிரான்ஸ்ஃபர் வேணுமோன்னு கேட்ட பொழுது டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட், அங்கே கடலூர் மாவட்டத்திலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஆன 3வது மாதத்தில் கர்த்தர் டிரான்ஸ்ஃபர் வாங்க உதவி செய்தார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவன் நமக்காக அரசாங்கத்தின் சட்டத்தை கூட மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேலையில சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறதே, இனி நடக்காதென்று மனிதர்கள் சொல்கிறார்களே என்று நீங்க கலங்காதீங்க. மனிதன் எதை நடக்காது என்று சொல்கிறானோ அதை கர்த்தர் உனக்காக நடத்தி வைப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் சாதாரணமான தேவன் அல்ல, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த ஆண்டவர். உனக்காக ஒன்றை சிருஷ்டிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். 3வதாக இந்த வேத பகுதியிலே ஆண்டவரை குறித்து நாம் அறிந்து கொள்கிற 3வது அவருடைய சுபாவம் நற்குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நம்மை பாதுகாக்கும் தெய்வமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாக்கும் தெய்வமாய் இருக்கிறார். 3வது 4வது வசனங்களிலே நாம் இதை குறித்து பார்க்க முடியும். எல்லோரும் வாசிங்க பார்க்கலாம். உன் காலை தள்ளாட ஒட்டார். கர்த்தர் உன்னுடைய காலை தள்ளாட விட மாட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். உன்னை பாதுகாக்கிற தெய்வம் உறங்குவதில்லை. ஹல்லேலூயா. இதோ போதும், கர்த்தர் உன் காலை தள்ளாட ஒட்டார். அப்ப என்ன அர்த்தம்னா, சில நேரங்களில் கற்கள் முட்கள் நிறைந்த பாதையில போகும்பொழுது நாம் தள்ளாடி விடுகிறோம், தடுமாறி விடுகிறோம், கீழே விழுவது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாகி விடுகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, நீ தடுமாறும் பொழுது கர்த்தர் உன்னை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். நீ தள்ளாடும் பொழுது, உன் முழங்கால்கள் தள்ளாடும் பொழுது, சில நேரத்தில் பயம் வந்துட்டா கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், முழங்காலில் பலன் இருக்காது, ஒரு பயம் வந்துவிடும். அப்போ நிற்கக்கூட முடியாத பயம், கவலைகள், சோர்வுகள் உனக்குள் வரும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் உன் காலை தள்ளாட விடுவதில்லை, நீ தடுமாறும்படி நான் உன்னை விடுவதில்லை. நீ தடுமாறும் நேரங்களில் நீ கீழே விழாமல் உன்னை பாதுகாக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆகவேதான் உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். 4வது வசனத்திலே இன்னும் அருமையாய் அதை குறித்து அந்த சங்கீதக்காரர் விவரிக்கிறார். என்ன சொல்றாரு? இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு கேளுங்க, உறக்கம் என்றால் என்ன, தூக்கம் என்றால் என்ன?
நானே தூக்கத்தில் இருக்கிறேன், என்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்குறீங்களே. உறக்கம் என்றால் என்ன, தூக்கம் என்றால் என்ன? ரொம்ப சிம்பிள். ராத்திரி நீங்கள் படுத்தீங்க இல்லையா, காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருப்பீங்க. அது வரைக்கும் நீங்கள் செய்தது உறக்கம். ராத்திரியெல்லாம் என்ன பண்ணீங்க? உறங்கினீர்கள். இப்போ நான் செய்தி கொடுக்கும்போது தூங்குறீங்க பாருங்க, இதுக்கு பெயர் தான் தூக்கம். அதாவது ரொம்ப சிம்பிள். இரவெல்லாம் உறங்குவது உறக்கம். குட்டி தூக்கம் போடுறான்ல, அது பெயர் தூக்கம். சரியா? அதுக்காக இப்போ தூக்கம்லாம் போட்டுறாதீங்க, வீட்டுக்கு போய் தூங்குங்க. நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் ராத்திரியில் தூங்குறதும் கிடையாது, அவர் சோர்ந்து போய் குட்டி தூக்கம் போடுறதும் கிடையாது. 24 மணி நேரமும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் குழந்தையை பாதுகாப்பது தாயை போல் ஒருவர் இல்லை. ஆமென். குழந்தை சின்ன சத்தம் போட்டால் கூட என்ன ஆகிடும்? உடனே அலர்ட் ஆகிடுவாங்க. அந்த குழந்தைய கண்ணின் மணி போல பாதுகாப்பார்கள். ஆனால் அந்த தாய் கூட சில நேரத்தில் தூங்குவாள். அல்லேலூயா. ஆனால் உன்னையும் என்னையும் உண்டாக்கின கர்த்தர் என்ன செய்யறது இல்லையா? தூங்குறதே இல்லை. எப்பொழுதும் 24/7 அவர் உன்னை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். நீங்க நிம்மதியா உறங்குறீங்கன்னா கர்த்தர் கண் விழித்து உங்களை பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. நாம் இரவில் தூங்கி காலையில் கண் விழிக்கிறோம் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதனால தான் ஒரு பரிசுத்தவான் சொன்னாரு, there is an eternity in between two heartbeats. 2 இதய துடிப்புகளுக்கு இடையில் நித்தியம் இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. அடுத்த துடிப்பு துடிச்சா ஆண்டவரை துதிப்போம். இதயம் துடிப்பது நின்று போனால் இங்க துதிக்கிற நாம் அங்க போய் என்ன பண்ணிட்டு இருப்போம்? துதிச்சுட்டு இருப்போம். அந்த ஒவ்வொரு நொடியும் இருதயத்தை துடிக்க வைப்பது கர்த்தர். அல்லேலூயா. இந்த பூமியை இயக்கி கொண்டிருப்பது யாரு? ஆண்டவர் தான் பூமியை இயக்கி கொண்டிருக்கிறார். பூமியை அந்த ரங்கத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த பூமியை அந்த ஸ்தானத்தில் நிறுத்தி வைத்திருப்பது யாரு? சந்தேகமா இருக்குதா? சயின்டிஸ்டுக்கு புரியல எப்படி பூமி அந்த இடத்துல தொங்குது. அவன் சொல்றான் புவி ஈர்ப்பு விசைன்றான். அவன் சூரியன் இழுக்கும் பொழுது அது சூரியன் கிட்ட எல்லாம் போகணும், ஏன் அப்படியே நிற்குது? அந்த ரங்கத்தில் எப்படி தொங்குகிறது? அதை கீழே பிடிச்சி இழுப்பது எந்த விசை? கர்த்தருடைய கரம்தான் அதை தொங்க வைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வானமும் பூமியும் அழிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் அழிந்து போவதில்லை. அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் உனக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இரவும் பகலும் அவர் என்ன செய்யறதில்ல? தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, எப்பொழுதும் உன்னை பாதுகாக்கிறார். ஒன்றை நீங்க புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வீட்டில் ஜெபம் இருக்கும் என்றால், உங்க வீட்டில் கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கும் என்றால் தேவனுடைய பாதுகாப்பும் அந்த வீட்டில் காணப்படும். நீங்க துதிக்க துதிக்க ஜெபிக்க ஜெபிக்க தேவனுடைய அக்கினி மதில் உங்கள் வீட்டை சுற்றிலும் எரிந்து கொண்டிருக்கும். எப்போ ஜெபம் குறையுதோ அப்போ அக்கினி என்ன பண்ணும்? குறையும். அக்கினி குறைஞ்சவொடனே உள்ள வர வேண்டிய ஆவிங்க என்ன பண்ணிடும்? வந்துடும். அப்போ ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு மந்திரவாதி ஒருவர், அவரிடத்திலே ஒரு வாலிபன் போய், என்னுடைய பக்கத்து வீட்டு பெண்ணை நான் கல்யாணம் பண்ண விரும்புகிறேன், ஆனால் அவள் என்னை பார்க்கவே மாட்டேன்றா, அவளுக்கு வசியம் பண்ணணும்னு சொன்ன உடனே இந்த மனிதன் மந்திரம்லாம் பண்ணி அந்த ஆவியை ஏவி விட்டாராம். அந்த ஆவி போயிட்டு அந்த பெண் இருக்கிற வீட்டை சுற்றிட்டு திரும்பி வந்துச்சான். அந்த வீட்டுக்குள்ளே என்னால் போக முடியல, பயங்கரமாக நெருப்பு எரிகிறதுன்னு சொல்லி. இந்த மந்திரவாதி நினச்சிட்டாரு, இந்த ஊரில் நான் தான் பெரிய மந்திரவாதி, ஆனால் அந்த பொண்ணு என்னை விட பெரிய மந்திரவாதியாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு பெரிய ஆவியை அனுப்பினார். அதுவும் வந்து விட்டது. 3வது ஒரு ஆவியை அனுப்பினார். இருக்கிறதுலே வல்லமையான ஆவி, அது பேரில் நான் இங்கே சொல்ல விரும்பலை. அது போயிட்டு வந்து சொல்லிச்சான், என்னை வச்சுக்கணுன்னா வச்சுக்கோ, போனால் போயிடுறேன், ஆனால் அந்த பொண்ணு வீட்டுக்கு மட்டும் என்னை என்ன பண்ணாது. இந்த மந்திரவாதிக்கு ஒரே ஆச்சரியம், யாரா என்னை விட பெரிய மந்திரவாதி அப்படின்னு சொல்லி அவர் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு சாதாரணமான ஒரு மனிதன் போல் அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டினா, பூன்னு ஊதனா கீழே விழுற மாதிரி ஒரு பொண்ணு வந்து கதவை திறக்குதான். அப்போ சொன்னாரன், ஏம்மா நீ மந்திரம் எங்கம்மா படித்த அப்படின்ட்டு. அந்த பாப்பா சொல்லிச்சான், மந்திரமா? எனக்கு ஒரு மந்திரமும் தெரியாது சார், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு மந்திரம், இயேசு என்கிற மந்திரம் தான். அல்லேலூயா. அவரை உள்ளே வந்து உட்கார்ந்து அந்த பெண்கிட்ட சத்தியத்தை கேட்டு அந்த மனிதர் ரட்சிக்கப்பட்டார். ஆமென். அவர் மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டார். அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, தொட்டண்ணா. இதெல்லாம் உண்மையில் நடந்த சம்பவம். நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம ஜெபம் ஏதோ சாதாரணமாக பண்ணுறோன்னு சொல்லி, நாம் செய்கிற ஜெபம் வானத்தை அசைக்கிற ஜெபம். அல்லேலூயா.
எந்த வீட்டில் ஜெபம் இருக்கிறதோ, எந்த வீட்டிலே ஆண்டவரை துதிக்கிற துதி இருக்கிறதோ, அந்த வீட்டில் எப்பொழுதும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நான்காவதாக ஆண்டவரை குறித்து இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் எப்பொழுதும் நமக்கு உடன் இருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை விட்டு அவர் விலகுவதே இல்லை, எப்பொழுதும் நமக்கு அவர் துணை நிற்கிறார். 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே, கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார், உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அங்க வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. கர்த்தர் உனக்கு எப்படி இருக்கிறார்? நிழலாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் உங்களை விட்டு விலகாத ஒன்று உண்டு என்றால் அது உங்களுடைய நிழல் மாத்திரமே. ஆமென். எத்தனையோ விசுவாசிகள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் நாங்கள் என்ன வந்தாலும் சர்ச்சை விட்டு போகவே மாட்டோம் பாஸ்டர். நானும் அவங்க சொல்றது உண்மைன்னு நினைப்பேன். பரவாயில்ல, நம்ம விசுவாசிகள் இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாங்களே, சொன்ன ஒரு வருஷத்தில் காணாமல் போயிடுவாங்க. இப்போல்லாம் யாராவது உயிரே போனாலும் சபையை விட்டு போக மாட்டேன்னு சொன்னால் நம்ம நம்புறது கிடையாது. நீ இப்படி தான் சொல்லுவ, ஆனால் ஒரு பிரச்சனை வந்தால் ஆண்டவரை மறந்துடுவ, சபையை மறந்துடுவ, பாஸ்டரை மறந்துடுவ. ஆனால் உன்னையும் என்னையும் விட்டு விலகாத ஒருவர் உண்டு என்றால் அது ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. வேதம் சொல்கிறது, கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு, ஆண்டவர் இயேசு உங்க வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். ஏன் வலது பக்கத்தில் நிழல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? வலது பக்கம்தான் பராக்கிரமம். அல்லேலூயா. ரைட் ஹேண்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எந்த கை தான் பலன் உள்ளது? வலது கை. லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறவங்களுக்கு எது பலன் உள்ள கை? இடது கை. பொதுவாக நம்ம வலது கையில் தான் சாப்பிடுவோம். எந்த லெஃப்ட் ஹேண்டில் எழுதுறவங்க கூட சாப்பிட்றது எந்த கையில் சாப்பிடுவாங்க? வலது கை. ஏனென்றால் இது பலன் உள்ள கை. அதனால தான் வேதம் சொல்கிறது, கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். நீ நம்பினவர்கள் உன்னை விட்டு விலகலாம், நீ நேசித்தவர்கள் உன்னை கைவிட்டு விட்டு போயிருக்கலாம், காலமெல்லாம் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னவங்க கைவிடலாம். இந்த வாலிப பிள்ளைங்க பசங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. காலமெல்லாம் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லுவான், இன்னொரு ஆள் வந்தவொடனே உன்னை கழட்டி விட்டுருவான். அதனால இந்த மனிதனுடைய டயலாக்லாம் நம்பாதீங்க. உங்களை காலமெல்லாம் கைவிடாத ஒருவர் உண்டு என்றால் அது கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. அவர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 5வதாக கர்த்தருடைய நற்குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீமையை உன்னை விட்டு விலக்குகிறவர். அல்லேலூயா. எல்லா தீமையையும் உன்னை விட்டு விலக்குகிற தேவன். 6வது 7வது 8வது வசனத்தை வாசியுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது. இது எப்படி? பகல்ல வெயில் நம்மளை சேதப்படுத்தாதுன்னா அது நியாயம். நிறைய பேருக்கு வெயில் ஒத்துக்காது. ஆனா இரவில் நிலவு நம்மை சேதப்படுத்தாது என்று சொல்கிறாரு. இது எப்படி என்று நம்ம நினைக்கலாம். சிலருக்கு சந்திர ரோகம் என்ற நோய் இருக்கும். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற சந்திர ரோகம். அப்போ இந்த அமாவாசை பௌர்ணமி நேரங்கள்ல அவங்களுக்குள்ள பேய் உள்ள புகுரும். அப்போ அந்த சந்திர ரோகம் உள்ளவர்கள் பௌர்ணமி அமாவாசை நேரங்களிலே அவங்களுக்கு கை கால் வலிப்பு வரும், பல பிரச்சனைகள் உருவாகும். அப்போ அந்த சந்திர ரோகத்தில் இருந்த ஒரு வாலிபனை தான் இயேசு சுகமாக்கினார். அப்போ பகலில் வெயிலும் நம்மை சேதப்படுத்தாது, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் இரவில் நிலவும் நம்மை சேதப்படுத்தாது என்று வாக்களிக்கிறார். 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் வருகிற தீமையிலிருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் புரிகிற சத்துருவின் வல்லமையிலிருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. நீங்க வீட்டில இருந்து வெளியே போகும் பொழுதும் வெளியிலிருந்து வீடு திரும்பும் பொழுதும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்துவார். எல்லா தீங்குக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார். ஆமென். நமக்கு ஆபத்து எப்படி வரும்னு தெரியாது, ஆனால் அந்த ஆபத்தின் நடுவில் கர்த்தர் நம்முடைய ஜீவனை காப்பார். நேற்றைய தினத்தில் முந்தின நாள் நம்முடைய சகோதரர் ஒருவர் வேலை முடிச்சுட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் வழியாக நடந்து போயிருக்கிறார். ஒரு குடிகாரன் என்ன பண்ணியிருக்கிறான், தண்ணி போட்டு நிதானம் இல்லாமல் ஹை ஸ்பீடில் அடிச்சிருக்கிறான். அடித்த வேகத்தில் அவர் ஆன் த ஸ்பாட் உயிர் போயிருக்கணும். அவங்க பையன் சொல்கிறான், பாஸ்டர் எங்கள் அப்பா பிழைத்தது கடவுளுடைய கிருபை என்று சொல்லுகிறான்.
அவ்வளோ வேகமாக வந்து அடித்து காலில் எலும்பெல்லாம் நொறுங்கி போய் விட்டதாம். தலையில் அடிபட்டிருக்கிறது. ஆனால் டாக்டருங்க செக் பண்ணிட்டு இவருக்கு பயப்பட ஒன்றுமில்லை, காலில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் போதும் சுகமாகி விடுவார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வாலிப பையன் சொல்கிறான், என் தகப்பன் உயிர் பிழைத்தது ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அப்போ பொல்லாத பிசாசு அவர் வண்டி ஓட்டிட்டு போய் இடிச்சா கூட பரவாயில்ல, நான் ஓரமாக நடந்து போகிற மனிதனை தேடி வந்து பிசாசு என்ன பண்ணுறான், இடிக்கிறான். அவன் நம்மை கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிரசன்னமும் உதவியும் இல்லாமல் ஒரு நொடி பொழுது கூட இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆமென். அதனால்தான் அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி நான் பாதுகாப்பேன். வந்திருக்கிற எல்லாரும் ஒரு 2 நிமிடம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். அவசரமாய் வேலைக்கு செல்கிறவர்கள் நீங்கள் புறப்படுங்கள். மற்றவங்க ஒரு 1/4 மணி நேரம் இருக்கலான்றவங்க இருங்க. ஒரு 6:15 வரைக்கும் நம்ம ஜெபம் நடத்த போகிறோம். எழும்பி நின்று ஒரு 2 நிமிடங்கள் எல்லாரும் கைகளை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா துதிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிப்போம். இந்த மாத வாக்கு தத்தத்துக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இந்த வாக்கு தத்தத்தை அப்படியே உங்களுக்கு சொந்தமா மாற்றுங்க. சொல்லுங்க, கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார். விசுவாசத்தோடு நல்ல கைகளை தட்டி அறிக்கையிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க இதயத்தின் ஆழத்தில் இந்த வசனம் அப்படியே போய் ஒரு பொக்கிஷ வைப்பாக, எப்படி வீட்டில் நகைய முக்கியமான ஒரு இடத்துல பாதுகாப்பா வைக்கிறீங்களோ அதே போல் இந்த வசனத்தை உங்க இதயத்தின் ஆழத்துல பதித்து வைங்க. இதை அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. பிசாசு உனக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வருவான். ஒரு சின்ன கட்டி வந்த உடனே உனக்கு கேன்சர் வந்து விட்டது, உனக்கு ஆபத்து வந்து விட்டது என்று பயத்தை கொண்டு வருவான். நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சில நெருக்கடிகள் வரும் பொழுது, வேலையில நெருக்கடிகள், பிசினஸ்ல நெருக்கடிகள் வரும் பொழுது, இதோடு உன் வாழ்க்கை முடிந்தது என்று பிசாசு சொல்வான். ஆனா நீங்க அறிக்கையிடுங்க, கர்த்தர் இந்த தீங்குக்கு என்னை விலக்கி காப்பார். தானியேலை அழிக்க அநேகர் எழும்பினார்கள், ஆனால் அழிக்க நினைத்தவர்கள் அழிந்தார்கள். தானியேலையோ நாளுக்கு நாள் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த மனித சக்தியாக இருந்தாலும், உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த பிசாசின் வல்லமையாக இருந்தாலும், கர்த்தர் அதை அதமணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய இந்த 5 குணங்களுக்காக எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை துதியுங்க. அவர் உனக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன், உதவி செய்கிற தேவன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அவர் சிருஷ்டி கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த சிருஷ்டி கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். அவர் உன்னை பாதுகாக்கிற தேவன். உன் கால் தடுமாறும்படி, உன் கால் தள்ளாடி நீ கீழே விழும்படி அவர் உன்னை விடமாட்டார். அப்பா, என் கால்கள் சறுக்குகிறது என்று நீ சொல்லும் பொழுது அவருடைய கிருபை ஓடி வந்து உன்னை தூக்கும். அவருடைய கரம் ஓடி வந்து உன்னை தாங்கும். அவர் இரவும் பகலும் உறங்காமல் தூங்காமல் உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க, நம்பினவர்கள் விலகி செல்லலாம், ஆண்டவரே நாங்கள் நேசித்தவர்கள் கைவிடலாம், ஆனால் கர்த்தரோ என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலா இருக்கிறீரப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரப்பா. உடனிருந்து என்னை நடத்துகிறேன் தெய்வமே, உமக்கு நன்றி. அது மாத்திரமல்ல, எல்லா தீமைக்கும் உன்னை விலக்கி பாதுகாப்பார். உன் ஆத்துமாவுக்கு விரோதமாய் வருகிற தீமைகள், உன் சரீரத்துக்கு விரோதமாய் வருகிற தீமைகள், உன் ஆவிக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளின் கிரியைகளையும் கர்த்தர் விலக்கி உன்னை பாதுகாப்பார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய பாதுகாப்பின் கரம் நம்மோடு இருக்க அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று உண்டென்றால், உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் உன் கண்களை ஏறெடுத்து பார் மகனே.
இந்த காலை வேலையிலே ஒரு நிமிடம் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த 8வது மாதத்தின் 1ஆம் தேதியிலே உம்முடைய முகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன் அப்பா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய முகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, கண்மலையே, என் இயேசுவே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். உனக்காக எனக்காக அடிக்கப்பட்ட கண்மலை அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தாகமான நேரத்தில் தண்ணீரை கொடுத்த கண்மலை அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கண்மலையின் தேனினால் நம்மை திருப்தியாக்குகிற தேவன் அந்த இயேசு கிறிஸ்து. கண்மலை பாதுகாக்கிற ஒரு ஸ்தலமாய் இருக்கிறது. முயல்கள் கண்மலையிலே குழியை பறித்து தங்களை பாதுகாத்து கொள்ளும். கண்மலை இயேசு நம்மை பாதுகாக்கிற தேவன். இந்த காலை வேளையில் அப்பா, கண்மலையே உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுங்க. கர்த்தர் வருகிற நாட்களில் ஆச்சரியமாய் உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சில அறிவிப்புகள். ஆண்டவர் கிருபையினால் 14 நாட்கள் ஜெபம் உற்சாகமாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அந்த ஜெபத்தில் பங்கெடுக்காமல் இருப்பீர்கள் என்றால், தினமும் காலை 5 மணி, பகல் 10:30 மணி, மாலை 7 மணி 3 ஜெபங்கள் நடைபெறுகிறது. ஏதாவது ஒரு நேரத்தில் சபையில் வந்து ஜெபிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அதே போலவே டிபார்ட்மெண்ட் லீடர்ஸ், வட்டார தலைவர்கள், செல்குழு தலைவர்கள், உங்கள் கூட இருக்கிற எல்லா லீடர்ஸும் ஜெபத்தில் பங்கெடுக்கிறார்களா என்பதை கொஞ்சம் பாருங்கள். தலைவர், உதவி தலைவர், ஆவிக்குரிய பெற்றோர்கள் ஜெபத்தில் பங்கெடுக்கிறார்களான்னு பாருங்கள். பங்கெடுக்காதவர்களை பங்கெடுக்க உற்சாகப்படுத்துங்கள். வட்டார தலைவர்கள், டிபார்ட்மெண்ட் லீடர்ஸ் அந்தந்த நாளில் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்லேருந்து எவ்வளோ பேர் ஜெபத்துக்கு வந்தாங்க லீடர்ஸ், அந்த அறிக்கைகளை அந்தந்த நாளில் பதிவு செய்ய உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். அது மாத்திரமல்ல, நாளைய தினம் நமக்கு வெள்ளிக்கிழமை விடுதலை ஜெபம். நாளைய தினத்திலே பாஸ்டர் ரவி டேனியல் இந்த விடுதலை ஜெபத்தில் பங்கெடுக்க வருகிறார். போன மாதம் வந்த அதே ஊழியர். ஆகவே உங்களுக்கு தெரிந்தவங்களை அழைச்சிட்டு வாங்க. பிசாசின் போராட்டத்தில் இருப்பவர்கள், வியாதியோடு இருப்பவர்களை கூட்டிட்டு வாங்க. கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை தருவார். வருகிற ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் கர்த்தருடைய பந்தி இருக்கும். ஆகவே பந்தியில் பங்கெடுக்க ஆயத்தமாய் வரும்படி அன்பாய் கேட்கிறோம். தொடர்ந்து இந்த ஜெபத்திலே பங்கெடுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை நடப்பிப்பார். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் 1ஆம் தேதியிலே இந்த அதிகாலை வாக்குத்தத்த ஆராதனையில் பங்கெடுத்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்ற வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிற தேவன், தீமைகளை எங்களை விட்டு விலக்குகிற ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வாக்கு தத்தத்தின்படி எல்லா விசுவாச குடும்பங்களையும் பாதுகாப்பீராக. பொல்லாத சத்துருவின் வல்லமைகளை கர்த்தர் அழிப்பீராக. தேவனுடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் உடைய பிள்ளைகளோடு இருப்பதாக உடைய ஊழியனாக ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து தேவனுடைய சமாதானமும் கிருபையும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் உடைய பிள்ளைகளை வழி நடத்துவதாக. இந்த வாரம் முழுவதும் உடைய தெய்வீக சட்டையில் காத்துக்கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் வாக்கு தத்தத்தின்படியே கர்த்தர் வழி நடத்துவீராக. உடைய திருப்பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உமக்கு எல்லா துதி கன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென்.